வெல்கம் டு வேதாந்தா சேனல். பசங்களா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு சாப்டர் 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டுடே வி ஆர் கமர்சிங் வித் சாப்டர் 4 4.1 எக்ஸசைஸ். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதோட அதாவது இதோட ஆன்சரை எந்த ஆப்ரேஷன் வச்சு எழுதுறது அப்படிங்கிற அந்த அவுட்கம்ஸை நாங்கள் ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா ரெண்டே ரூல் தான். ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ்ன்னு பார்த்தா ரெண்டே ரூல்ஸை வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன் இஸ் கால் சம் ரூல். சரிங்களா? சம் ரூல் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ சம் ரூல் ஹேப்பன்ஸ் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் ப்ராடக்ட் ரூல். இந்த ரெண்டு ரூல்ஸ் இருந்தால் போதும். இதை பயங்கரமாக பார்த்துடலாம். ஸோ இதை பயங்கரமாக படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் லைவ் ஏதாவது வந்தால் உங்களுக்கு அன்டிமேஷன், ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரியும். ரைட்டா பசங்களா? சம் ரூல்னால் என்ன மேம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஒருத்தர் இன்னொருத்தரோட டிபெண்டா இருக்காங்க. ஸோ இதை நான் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்க முடியுது. ரைட்? ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வேற வேற விஷயங்கள். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்படி சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேர்த்தோட டோட்டல் அவுட்கம் நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா நான் ஆட் பண்ணுவேன். புரியுதாடப்பா? ஒரு ரெண்டு ரெண்டு வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் டாஸ்க் இருக்கு. ஒவ்வொரு டாஸ்க் இருக்கிற அவுட்புட்ஸோட டோட்டல் ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா அதை சம் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமான டாஸ்க். ஸோ ஒன் இஸ் எவ்ரிதிங் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ஸோ அதனால அவங்கள நம்ம ஆட் பண்ணுவோம். இது ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு டாஸ்க் தான். அந்த ஒரு டாஸ்க்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட ஆன்சர், செகண்ட் ஸ்டெப்போட ஆன்சர், தேர்ட் ஸ்டெப்போட ஆன்சர், இது எல்லாமே ஒரு வேலைக்கானதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். அப்படி வரும்போது அதோட டோட்டல் ஆன்சரை நான் ப்ராடக்ட் பண்ணி தான் சொல்லணும். சரிங்களா? இது எல்லாமே ஒரே வேலை. அப்போ அதை நீ ஒரே வேலையாக காட்டணும்னா அவங்க அதை ஒவ்வொரு ஸ்டெப்பில் வர ஆன்சர்ஸை நீ ஹாவ் டு ப்ராடக்ட் இட் மல்டிபிள் பண்ணி காட்டணும். ரைட்டடா பசங்களா? இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சா போதும். வி கேன் யூஸ் திஸ். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனலில் நீட் அண்ட் ஜெய்க்கான கோச்சிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தீஸ் ஆர் தி சென்டர்ஸ். இந்த சென்டர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட்டை வாங்க முடியும். ரைட்டாடா பசங்களா? ஸோ வேதாந்தில் பார்த்தீங்கன்னா 8 to 10 10 நம்மளுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் உங்களோட சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் டாக்டர்ஸ் ஆகணும்னு நினச்சாலும் நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். தே ஆர் டாப்டு பை ஒரு டாப் டீச்சர்ஸ் நடத்துகிறாங்க. அகாடமிக் மென்டர்ஸ் இருக்காங்க. 24/7 யூ வில் ஹாவ் அ டவுட் செக்ஷன்ஸ். ஹைடெக் கிளிக்கர்ஸ் இருக்கு. சீட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபில் ஆகிட்டு இருக்கு. லிட்ரலி பயங்கர வேகமா ஃபில் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுல 90% ஸ்காலர்ஷிப் வரைக்குமே ஜாயின் பண்ணலாம். இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டியதுதான். சரிடா பசங்களா? இது இப்போ வந்த ரிசல்ட்ஸ். இந்த மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸும் வரக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளோட ஸ்டேட் போர்டில் புக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் ஆகட்டும் வாட் எவர் நீங்கள் புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. செட்டாக கூட வாங்கிக்கலாம். செட்டாக வாங்கினா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ரைட்டா பசங்களா? அண்ட் நம்மளுக்கு பெய்ட் கிளாஸஸும் இருக்குது. அந்த பெய்ட் கிளாஸஸ் பற்றி ஸ்க்ரோல் போய்கிட்டு இருக்கு. மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ரைட்டாடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? திஸ் இஸ் எக்ஸசைஸ் 4.1 கமர்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, கொஸ்டின் தான் நம்மளுக்கு பெரிய ஆதாயம். எ பர்சன் வென்ட் டு அ ரெஸ்டாரண்ட், அதாவது சாப்பிட போறாரு, டின்னர் சாப்பிட போறாரு. ஸோ இந்த மெனு கார்டு அ பர்சன் சா 10 இந்தியன் அண்ட் 7 சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ். இன் ஹவு மெனி வேஸ் அ பர்சன் கேன் செலக்ட் எய்தர் அஸ் இந்தியன் ஆர் அ சைனீஸ் ஃபுட்? ஓகேங்களா? ஸோ இந்த செலெக்ஷன்ஸே டிஃப்ரெண்ட்டா என்ன கேட்குறாங்க? ஒன்று அவர் இந்தியனை செலக்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒரு சைனீஸை செலக்ட் பண்ணிக்கணும். எய்தர் ஆர், நாட் போத். சரியா? ஒன்று அவர் வந்து இந்தியன் ஃபுட்டு தான் சூஸ் பண்ணும், இல்லைன்னா சைனீஸ் ஃபுட்டு தான் சூஸ் பண்ணும். கரெக்டாடா பசங்களா? ஸோ ரெண்டு பேர்த்தையும் சூஸ் பண்ணோம்னா வாட் இஸ் த ரிசல்ட்? ஓகேவா? ஸோ நான் தான் சொன்னேன் எய்தர்னா ஒன்று, இன்னும் இந்தியன். ஓகே, இந்தியன் ஃபுட்டு தான் சூஸ் பண்ண போறாருன்னா மொத்தம் 10 ஃபுட் இருக்கு, 10 ஃபுட் ஐட்டம் இருக்கு. ஸோ அவருக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அப்போ ஒருத்தர் வந்து ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்றாருன்னா 10ல எதை வேணா ஆர்டர் பண்ணலாம்ல. அப்போ 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? அந்த பர்சன் சூஸ் இந்தியன் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூசிங் இந்தியன் ஃபுட். நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் அண்ட் இந்தியன் ஃபுட்டை சூஸ் பண்ணோம்னா அந்த 10ல ஏதாவது ஒன்று தானே சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த 10 வேஸ் இருக்கு. ஏன்னா 10ல யாரை வேணா சூஸ் பண்ணலாம். எஸ்? ஓகே. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் அ சைனீஸ் ஃபுட்.
ஒரே ஒரு சைனீஸ் ஃபுட் தான் ஆர்டர் பண்ண போறாரு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா 7 ஃபுட் இருக்கு. அப்ப 7 வேஸ். 7ல யார வேணா ஆர்டர் பண்ணலாம். ரைட்டா? எய்தர் ஆர் ஆப்ஷன். ஒண்ணு அவர் இந்தியன சாப்பிடணும், இல்லன்னா சைனீஸ் சாப்பிடணும். இந்தியன சாப்பிட்டா 10 வே. சைனீஸ சாப்பிட்டா 7 வேஸ். இது 2 பேருமே இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். அப்ப டோட்டல் வேஸ் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சம் பண்ணுமா, ப்ராடக்ட் பண்ணுமா? சம். ஏன்னா இது 2மே வேற வேற. அவன் 2யும் கலந்து சாப்பிட முடியாது. ஸோ 10 + 7 அப்போ 17 வேஸ். அப்போ அந்த பர்சன் இந்த ஹோட்டல்ல வந்து 17 வயசுல சாப்பிட முடியும். சரிடா பசங்களா? மொத்தம் 17 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஓகே, தட்ஸ் இட். செகண்ட் பாருங்க, there are 3 types of toy car and 2 types of toy train available in the shop. Find the number of ways a baby can buy a toy car or a toy train. சரி, and a toy train. இது எப்படின்னா காம்பினேஷன். இது எப்படி காம்பினேஷன்? ஒரு டாய் கார் வாங்கணும் அண்ட் ஒரு டாய் ட்ரெயின் வேணும். இந்த 2மே வாங்கி ஆகணும். ஓகே, அவருக்கு இது பார்த்தனா இந்தியன் இல்லன்னா சைனீஸ். சரியா? இது 2மே. அப்ப காரும் வேணும், ட்ரெயினும் வேணும். சரி, இப்ப கார் வாங்குறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2மே வாங்குறது தான் டோட்டல் ப்ராசஸ். 2 பேத்தி வாங்குறது தான் டோட்டல் ப்ராசஸ். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? Number of ways of selecting toy car. கார் எவ்வளவு வருதுன்னா மொத்தம் 3 தான் இருக்கு. 3 டைப் ஆஃப் கார் தான் இருக்கு. அப்ப அதுல ஏதாவது ஒன்னு தான் செலக்ட் பண்ணுவான். அப்ப 3 வேஸ் இருக்கு அதுக்கு. கரெக்டா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் டாய் ட்ரெயின். ஒரே ஒரு ட்ரெயினை செலக்ட் பண்றதுக்கு எத்தனை வேஸ் இருக்கு? 2 வேஸ் தான் இருக்கு. அப்ப டோட்டல் இப்போ மொத்தமா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எவ்வளவு வேஸ் இருக்கு? ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 3 × 2 6 வேஸ்ல பண்ணலாம். மொத்தம் 6 வேஸ்ல பண்ணலாம். சரிடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, how many 6-digit numbers can be formed using 1 2 3 4 5 without repetition of digits? Without repetition எத்தனை டிஜிட் ஃபார்ம் பண்ணணும்? 2 டிஜிட். சரியா? ஸோ இந்த டிஜிட்ஸோட ஒரு 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 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இப்போ 2 டிஜிட் அப்படின்னா இதை நீ 2 டிஜிட் ஃபார்ம் பண்றது உன் ப்ராசஸ். நான் என்ன பண்றேன்? 10 ஸ்பேஸ் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன். இங்க வர நம்பர்ஸை கவுண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இங்க வர நம்பர்ஸ் கவுண்ட். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ எம் டூயிங் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதுல 0 வந்தா நான் சொல்றேன். ஒரு எந்த டிஜிட் 2 டிஜிட் நம்பர்னா 10th வந்து 0வா இருக்க கூடாது. அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டாடா பசங்களா? இப்போ ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ரிப்பீட்டேஷன்னா என்னது? இங்க 1 வந்துச்சுன்னா இங்க 1 வரக்கூடாது. ஸோ அப்ப யார் 1 வந்தா அப்ப யார் யார் இருக்கலாம்? நான் உனக்கு இப்போதைக்கு ப்ராசஸ் சொல்றேன். ஓகேவா? 1 வந்துச்சு அப்படின்னா அப்ப யார் யாரெல்லாம் நெக்ஸ்ட் டிஜிட்டா இருக்கலாம்? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஸோ இதுலயே பார்த்தோம்னா ஒரு 5 நம்பர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டு, ஸோ இதுல நம்மளுக்கு ஒரு 5 டிஜிட் ஃபார்ம் ஆகுமா? 5 இல்ல 4. சாரி, 4ஆ? இதுல ஒரு 4 நம்பர், இதுல ஒரு 4 நம்பர். கரெக்டாடா பசங்களா? ஸோ விச் மீன்ஸ் அப்போ 10th பிளேஸ் வச்சு கூட நம்ம யூனிட்ஸ் 10th பிளேஸை டிசைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீ இங்க இருக்கிறதுல யாராவது ஒரு நம்பரை போட போற, இங்க ஏதாவது ஒரு நம்பர் போட போற 10th பிளேஸுக்கு அப்ப எத்தனை நம்பர் வர வாய்ப்பு இருக்கு? ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் 10th டிஜிட். 10th டிஜிட் எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? 5 வே தான். 5 தான் இருக்கும். 10th டிஜிட் ஃபில் பண்றது வேஸ் வந்து 5 தான் இருக்கும். ரைட்டா? அண்ட் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் இப்ப 5ல ஒரு நம்பரை நான் இங்க எழுதிட்டேன். அப்ப மீதி இங்க எவ்வளவு இருக்கும்? 4 தான் இருக்கும். 1st டிஜிட் வந்து 4. சரியாடா பசங்களா? அப்ப டோட்டல் வேஸ், அப்ப டோட்டலா எவ்வளவு ஹவு மெனி டிஜிட்ஸ் இருக்குன்னா, அப்போ டோட்டல் டிஜிட்ஸ் இப்போ எவ்வளவு டிஜிட்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்? இதுல இருந்து 5 × 4 which is 20 நம்பர்ஸா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ? 20 நம்பர்ஸா we can form it up. ஓகேவா? ஏன்னா நீ 1 போடும்போது 4 நம்பர் கொடுக்கும், 2 போட்டா ஒரு 4 நம்பர், 3 போட்டா ஒரு 4 நம்பர், 4 போட்டா ஒரு 4 நம்பர், 5 போட்டா ஒரு 4 4 4 4 மொத்தம் 20 நம்பர் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்.
சரிடா பசங்களா, திஸ் இஸ் தி ப்ராசஸ். இதுதான் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஓகேவா? நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி எவ்வளோ காம்பினேஷன்ஸ் வரப்போகுது, எவ்வளோ பெர்முடேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்னா ஃபர்தரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வரி. ஸோ 3 பர்சன்ஸ் என்டர் இன்டு அ கான்ஃபரன்ஸ் ஹால். ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. அங்க 3 மனுஷங்க உள்ள வராங்க. இன் விச் தேர் ஆர் 10 சீட்ஸ். 10 சீட்ஸ் இருக்கு. மொத்தமா 10 சீட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன் ஹவ் மெனி வேஸ் தே கேன் சிட் தியர் சீட்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ வேஸ்ல சிட் பண்ண முடியும்? ஸோ இப்போ 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓவராலா என்ட்ரி ஆகிறான். சரியா? ஃபர்ஸ்ட் ஆள் போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. 10 சீட்ல ஏதாவது ஒரு இடத்துல தான் அவன் உட்கார போறான். ஆமா ரைட்? ஒரு இடத்துல. ஆனா அவனுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு? அவனுக்கு உள்ள வரும்போது, இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட்டா வரேன்னா, நம்ம ஏன் ஃபர்ஸ்ட்டா போறோம்? ஏன்னா நம்மளுக்கு தான் நெறைய சாய்ஸஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் ரூம்ல யார் ஃபர்ஸ்ட்டா என்டர் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு தான் நெறைய சாய்ஸஸ் இருக்கும். எங்க வேணுமோ அவங்க ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துப்பாங்க. ரைட்டா? அடுத்து வரவங்களுக்கு அவங்க உட்கார்ந்து போக மீதி இருக்கிறவங்க சாய்ஸஸ் தான். ஆமா ரைட்? ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் பெர்சன் இப்போ 3 பேத்தையும் உட்கார வைக்கிறது தான் என்னோட வேலை. ஆனா நான் ஒவ்வொருத்தரா பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன் உட்கார வச்சுட்டு, நெக்ஸ்ட் செகண்ட், நெக்ஸ்ட் தேர்ட்ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றேன். காட் இட்? ஸோ first person have 10 seat choices. அவருக்கு மொத்தம் 10 seats சாய்ஸா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பர்சனுக்கான எப்படி இருக்கும்? அவர் ஒருத்தர் உட்காந்துட்டாருன்னா அதை தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. அப்ப மீதி 9 சீட் தான் சாய்ஸா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப தேர்ட் பர்சனுக்கு மீதி 8 சீட் தான் சாய்ஸ்ல இருக்கும். சரிங்களா? 8 சீட் தான் சாய்ஸ்ல இருக்கும். சோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ரைட்டடா பசங்களா? சோ இதோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? இதெல்லாம் ஒரே ப்ராசஸ் தானே. நீங்க கேட்கலாம் மேம், ஒரு பர்சன் உட்கார்றது ஒரு வேலை, 2வது பர்சன் உட்கார்றது 2வது வேலை, 3வது பர்சன் உட்கார்றது 3வது வேலை அப்படின்னு பிரிக்க முடியாது. ஏன்னு சொல்லட்டா? பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த டவுட் வரலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன கணக்குப்படி if I'm drawing 10 seats. இந்த மாதிரி 10 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வரவர் இங்க உட்காந்துக்கிட்டாரு. இங்க உட்காந்துக்கிட்டாருன்னா அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிற 9, 8 தான் மத்தவங்களுக்கு போகும். இதே ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னா மத்தவங்களுக்கு இந்த சேர். சோ அப்போ அப்போ மத்தவங்க உட்கார்றது யாரை பொறுத்து டிபெண்ட் ஆகி மாறுது? ஃபர்ஸ்ட் பர்சனை பொறுத்து மாறுது இல்ல. ஸோ இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர், இட்ஸ் டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ஸோ டிபெண்டா இருக்கு அப்படின்னா இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரே வேலை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணியிருக்கேன். அப்போ அதோட டோட்டல் ஆன்சர், அப்போ டோட்டல் ஆன்சர் எவ்வளவா இருக்கும் பசங்களா? டோட்டல் வேஸ் யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? 10 இன்டூ 9 இன்டூ 8. சரியா? 72. ஸோ 720 வேஸ்ல அவங்கள உட்கார வைக்கலாம். மொத்தம் 720 வேஸ்ல அந்த 3 பேர்த்த உட்கார வைக்கலாம். புரியுதா? ஏன்னா இப்ப இவர் இங்க உட்காந்துட்டாருன்னா செகண்ட் பர்சன் இங்க உட்காந்துட்டாருன்னா தேர்ட் பர்சன் இங்க உட்கார வைக்கிறதுக்கு இது ஒரு 8 வேஸ். அதே மாதிரி சோ இப்படி சேஞ்ச் ஆகி ஷஃபர் ஆகி இட் வில் சேஞ்சஸ். புரியுதாடா பசங்களா? யா. சோ இன் ஹவு மெனி வேசஸ் 5 persons can seated in a row? ரோவா? 5 பேர் இருக்காங்க, 5 ரோ இருக்கு. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 5 பேர் இருக்காங்க, 5 ரோ இருக்கு. அப்படி எப்படிலாம் உட்கார வைக்கலாம். ஓகேவா? இப்போ சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் இப்படி உட்கார வச்சுன்னா செகண்ட் பர்சனுக்கு இதுல யாரை வேணா எங்க வேணா உட்கார வைக்கலாம். கரெக்டா? இங்க கூட உட்கார வைக்கலாம், இங்க கூட உட்கார வைக்கலாம். am I right? So I'm writing like this. 3 வந்து நான் இங்க உட்கார வைக்கிறேன், 4 இங்க உட்கார வைக்கிறேன், 5 இங்க உட்கார வைக்கிறேன். கரெக்டா? ஸோ ஆப்ஷன்ஸ் மாறுது. am I right பசங்களா? அப்போ அவங்களோட டோட்டல் வேஸ் எப்படி இருக்கும்? அவங்களோட டோட்டல் வேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு எனக்கு 5 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். செகண்ட் பர்சனுக்கு எனக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். தேர்ட் போறதுக்கு எனக்கு 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2 அடுத்து வரவருக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோவை மாத்தலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சன் இங்க மாத்தணுன்றப்போ இந்த ஆர்டர்ல வருது. அதே மாதிரி
நான் இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் உட்கார வைக்கலாம். கரெக்ட்டா? அந்த மாரி 5 தடவ இந்த மாறும். சரியா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 5 ஃபேக்டோரியல். இது என்ன சொல்லுவாங்கடா பசங்களா? 5 ஃபேக்டோரியல். அதாவது 5ல ஸ்டார்ட் பண்ணி கடைசியா 1ல போய் முடிஞ்சிருக்கா? 5, 4, 3, 2, 1 இந்த மாரி கன்டினியூஸா ரெடியூஸ் ஆயி வருதுல, இதுக்கு பேரு ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 120. ஓகேவா? 5 4 into 3 2 which is 120. அப்போ 120 வேஸ் இருக்கு. ஓகேவாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன். A mobile phone has a passcode of 6 digit number. அதாவது நம்ம லாக் போடுவோம்ல, அது ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கு. What is the maximum number of attempts one makes to retrieve the passcode? அதாவது ஒருத்தர் வந்து லைக் அப்போ we are guessing it. நம்ம கெஸ் பண்ணி தான் அந்த 6 டிஜிட்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். அப்போ கடைசியா எத்தனாவது அட்டன்றப்போ அவர் முடிச்சிருப்பார். ஓகேவா? எத்தனாவது அட்டன்றப்போ கரெக்ட்டா வந்திருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபோன் மாரிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ டைம்ஸ் வேணா போலாம். அதிகப்படியா இதுதான் லாஸ்ட் டைப். இது அதிக டைப். ஒரு சில பேத்த பார்த்தோம்னா 3வது அட்டெம்ப்ட்லயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் 5வது அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிப்பாங்க. ஒரு சில பேர் 6வது அட்டெம்ப்ட். அப்ப மேக்ஸிமம்னா என்னது? அப்ப எல்லாத்தையும் போட்டு தான் கடைசியா எனக்கு அந்த கோட் கிடைக்கும். அந்த மாரி அப்ப மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து தானே கடைசியா அந்த நம்பர் வந்திருக்கும். அப்போ மொத்தமா 6 டிஸ்டிங் டிஜிட். டிஸ்டிங்னா என்னடா அர்த்தம் பசங்களா? டிஸ்டிங் அப்படின்னா வேற டிஜிட்ஸ். ஒவ்வொரு டிஜிட்டும் வேற மாரி இருக்கும். சரியா? மொத்தம் 6 டிஜிட் இருக்கு. அப்போ இருக்கிறதுலே அப்போ எல்லா டிஜிட்ஸையும் வச்சு 6 டிஸ்டிங் டிஜிட்ஸ் மொத்தம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுதான் மேக்ஸிமம் அட்டெம்ப்டா இருக்கும். ஓகேவா? மொத்தமாவே இவ்வளோ டிஜிட்ஸ் தான் பாசிபிள் அப்படின்னா அந்த டிஜிட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அதானே மேக்ஸிமம் அட்டெம்ப்ட். எஸ் ஆர் நோ? எஸ். வாட் இஸ் த டிஜிட்ஸ்? ஸோ டிஜிட்ஸ் அப்படின்னா என்னது? உனக்கு நம்பர் பிளேட் அதாவது ஃபோன் நம்பர் பிளேட்ல எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 கீழே 0ன்னு இருக்கும். அப்போ மொத்தம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு? 10 டிஜிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. 10 டிஜிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? இப்ப நானே கேக்குறேன் 10 டிஜிட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 10ல ஏதாவது ஒண்ணு தானே போடுவேன். 10ல யார வேணாலும் போட வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? 10ல யார வேணாலும் ஃபர்ஸ்ட் நீ என்ட்ரி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு 10ல யார வேணா போடலாம். செகண்ட் என்ன பண்ணுவ? இங்க போட்டவன நீ போட மாட்ட. ஏன்னா டிஸ்டிங்க்னா வேறையா இருக்கும். அப்ப இங்க யாரோ ஒருத்தர போட்டிருப்ப. அங்க எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 5 போட்டேன் அப்படின்னா 5 தாண்டி மீதி எத்தனை பேர் இருக்கா? 9 பேர் தான் இருப்பான். ரைட்டா? அப்ப அந்த 9 டிஜிட் தான் நீங்க இங்க யூஸ் பண்ணணும். ஆமா ரைட்? அப்படிங்கிற அதே மாதிரி இப்போ 5 யூஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 போடுறேன் அப்படின்னா திருப்பி 10 டிஜிட்ல இந்த 5 and 6 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டிஸ்டிங்க்ட். அப்போ 8 தான் போடுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 7 போடுவோம். நெக்ஸ்ட் 6 டிஜிட்ஸ் தான் பாசிபிள். நெக்ஸ்ட் 5 டிஜிட்ஸ் பாசிபிள். இதுதான் மேக்ஸிமம் ட்ரையல். ஏன்னா இவ்வளவுதான் இருக்கு டிஜிட்ஸே. ஸோ இப்போ இதுக்குள்ள ஏதாவது பண்ணி தான் மேக்ஸிமம் ட்ரையல் வரும். ஸோ தேர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் யாருக்கு ஈக்குவல் பசங்களா? 10 into 9 8s are 72. 6 5s are 42 into 5. 50 into 72 into 42. சரிங்களா? 72 into 42. One 5 1 200. Okay, வாடா பசங்களா? So 151 200 base we have. Yes. So this is easy one ரா பசங்களா. ஓகேவா? ஸோ இதை நினைச்சு நம்ம பயப்படலாம் தேவையில்லை. ஓகேங்களா? Next one போலாமா? Yeah. So check this one. Given 4 flags of different colors. Okay, 4 flag கொடுத்திருக்காங்க. இது ஒரு flag, இது ஒரு flag,
இது ஒரு ஃபிளாக், இது ஒரு ஃபிளாக். மொத்தம் 4 ஃபிளாக் குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர் ஃபிளாக். ஹவ் மெனி டிஃபரண்ட் சிக்னல்ஸ் கேன் பி ஜெனரேட்டட் இஃப் ஈச் சிக்னல் ரெக்வயர்ஸ் தி யூஸ் ஆஃப் 3 ஃபிளாக்ஸ். ஓகேவா? ஒன் பிலோ தி அதர். ஒன் பிலோ தி அதர்ன்னு சொல்லிட்டு ஓகே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க விச் மீன்ஸ் ஓகேவா? இந்த மாரி ஒரு ஃபிளாக் இருக்கு. அண்ட் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா ஃபிளாகும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆம் ஆரஞ்ச் இருக்கும், கிரீன் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கும். யாடா பசங்களா? ஸோ ரெட் கலர் இருக்கும். வேற யார் யார் இருப்பான்? எல்லோவும் போட்டுட்டேன். பிளாக் இருப்பான். ஆனா இந்த பிளாக்க வந்துட்டு ஓகே. நான் பிளாக்ல குடுத்துறேன். சரிடா பசங்களா? மொத்தம் இந்த மாரி 4 கலர் இருக்கு. இந்த 4 கலர யூஸ் பண்ற மாரி வி கேன் கிவ் எனிதிங். சரியா? இந்த மாரி ஒரு ஒரு சிக்னல் உருவாக்க போறீங்க. அந்த ஒரு சிக்னல்லயே பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்க போது. ஓகேவா? திஸ் இஸ் ஒன் சம் சிக்னல். சரிங்களா? இப்ப இந்த சிக்னல்ல பார்த்தீங்கன்னா இஃப் ஐ அம் யூசிங் ஆரஞ்ச். இப்போ இதே சிக்னல்ல ஐ அம் யூசிங் ரெட். அண்ட் இதே சிக்னல்ல ஐ அம் யூசிங் எல்லோ. இல்ல கிரீன். சரியா? இப்போ இந்த மாரி ஒரு சிக்னல நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேனா, இதே சிக்னல நீங்க மாத்தி மாத்தி கூட அரேஞ்ச் பண்ணலாம். ஆமா ரைட்டா பசங்களா? ஸோ, இத தூக்கி இப்படி மேல கூட போடலாம். இப்ப இது ஒரு சிக்னலா? இத தூக்கி இப்படி கீழ கூட போடலாம். இது ஒரு சிக்னலா? இந்த மாதிரி. இந்த 3 கலர வச்சு எனக்கு எவ்வளவோ சிக்னல் வருது. அந்த மாரி இப்ப இந்த 4 கலர வச்சு நான் எவ்வளோ சிக்னல் ஃபார்ம் பண்ணேன். அந்த ஒவ்வொருத்தருமே 3, 3 பேர் தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்லயுமே எவ்வளோ பேர் தான் இருப்பாங்க? 3 பேர் தான் இருக்காங்க. சரிடா பசங்களா? ஸோ, அப்ப என்ன பண்ணலாம்? ரைட்டா? என்ன பண்ணலாம்? ஸோ, இத நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இஃப் ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன கலர் குடுக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு அப்ப என்ன கலர்ஸ்லாம் குடுக்கலாம் நம்மளுக்கு? இது 1, 2, 3 4 கலர்ஸ் நான் குடுக்கலாம். கரெக்ட்டா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு சிக்னலுக்கு. ஸோ, அத எப்படி எழுதலாம்? ஸோ, த ஃபர்ஸ்ட் ஃபிளாக் 3 ஃபிளாக் யூஸ் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஃபிளாக ஐ சூஸ் இன் 4 வேஸ். ஏன்னா 4 கலர்ஸ்ல நான் யார வேணா சூஸ் பண்ணலாம். ரைட்டா? அண்ட் செகண்ட் ஃபிளாக ஐ கேன் சூஸ் இன் 4ல ஒண்ணு போயிடுச்சுன்னா, அப்ப அத திருப்பி யூஸ் பண்ண மாட்டீங்க. ரைட்டா? 3 வேஸ். நெக்ஸ்ட் 2 வேஸ். ஓகேங்களா? அப்ப டோட்டல். டோட்டல் எவ்வளோடா பசங்களா? 4 இன்டூ 3 இன்டூ 2. ஸோ 4 3s ஆர் 12. 12னா 24 வேஸ். எவ்வளோ வேஸ்? மொத்தம் 24 வேஸ்ல இத நீங்க ப்ரூஃப் பண்ணலாம். காட் இட் எவ்ரிஒன்? எஸ். ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் ரேஸ்லாம் ஓடுறான். சரியா? அப்போ 4 பேத்துல நான் என்ன கேட்கிறேன்? 4 பேத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவன் ஒரு ஆள் தானே. அந்த ஒரு ஆள் யாரா வேணா இருக்கலாம். கரெக்ட்டா? இந்த 4 பேத்துல யாரா வேணா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரலாம். ஒவ்வொரு டைமும் நீ ரேஸ் ரன் பண்ற. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வராரு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறக்கு 4 பேத்துக்குமே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க. 4 பேருமே ஒரு பயங்கரமான அத்லெட்ஸ். ஓகேவா? எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேட்ல பயங்கரமான அத்லெட்ஸ். அப்ப நீங்க 4 பேத்துக்கு மேலயும் ஹோப் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க அப்ப எத்தன பேத்துக்கு ஹோப் இருக்கு? 4 பேர். அப்ப செகண்ட் பிளேஸ் வாங்க.
அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தன் வாங்கிட்டான்ல. அப்போ செகண்ட் பிரைஸ் வாங்குறதுக்கு மீதி எத்தன பேத்துக்கு தான் இருக்கும்? மீதி 3 பேத்துல யாரோ ஒருத்தர் தானே செகண்ட் வாங்க முடியும். ஸோ தட் இஸ் மீதி 3 பேர் தான். அப்போ அவங்க கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டோட்டல் ஆன்சர் வந்து 4 இன்டு 3 தட் இஸ் 12 வேஸ். ஓகேங்களா? செகண்ட் மொத்தமா இந்த ரேஸ முடிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 4 பேரு, செகண்ட் பிளேஸ்க்கு 3 பேர் வருவான். தேர்ட் பிளேஸ்க்கு 2 பேர். ஃபைனல் பிளேஸ்க்கு ஒருத்தர். அப்ப இந்த ரேஸ ஃபுல்லா முடிக்கணும் அப்டின்னா என்ன ஆன்சர்டா வரும் பசங்களா? 4 இன்டு 3 இன்டு 2 இன்டு 1. ஏன்னா எல்லாத்தையும் முடிக்கிறத வச்சு பார்ப்பீங்க. ஸோ யார் யார் கடைசி வரைக்கும் முடிக்கணும். யாராவது ஒருத்தர் முடிக்கலனாலும் ரேஸ் முடியாது. ஓகே. ஸோ 24 வேஸ். ரைட்டடா பசங்களா? 24 ways are there. Okay. Count the number of 3-digit number which can be formed from the digits. Okay. கொடுத்திருக்க digits இருந்து 3 digit number. Okay. If the repetition allowed, repetition allowed இங்க 2 போட்டா இங்க 2 போடலாம், இங்க 2 போடலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். repetition வரலாம். ஓகேவா? repetition வந்துருச்சு. சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 100s place ஃபில் பண்ணுவோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் repetition allowedக்கு. அப்போ 100s place ஃபில் பண்றதுக்கு எத்தனை பேத்துக்கு பாஸ் இருக்கு? 4 பேத்துல யார் வேணா வரலாம். கரெக்ட்டுங்களா? அதே மாரி தான் 10s place ஃபில் பண்றதுக்கும் 4 பேத்துல யார் வேணா வரலாம். ஏன்னா ரிப்பீட்டேஷன் அலோவ்ட். வந்த நம்பரே கூட வரலாம். தப்பு கிடையாது. 1s place ஃபில் பண்றதுக்கு அதே மாரி தான். 4 பேத்துல யார் வேணாலும் வரலாம். ஸோ அப்ப டோட்டலா எவ்வளோடா பசங்களா? 4 இன்டு 4 இன்டு 4 தட் இஸ் 4 cube 64 ways. எவ்வளோ? 64 ways are there. சரிங்க. நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட். ஒருவேளை ரிப்பீட்டேஷன் அலோட் இல்ல. ஸோ வாட் ஆர் த டிஜிட்ஸ்? 2, 4, 6, 8. 4 பேர் தான். ஓகேங்களா? ஸோ யோசிச்சு சொல்லுங்கடா பசங்களா. ஃபர்ஸ்ட் 100s பிளேஸ். 100s பிளேஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 100s பிளேஸுக்கு யாரை போடுவேன்? இந்த 4 பேத்துல யாரை வேணா போடலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 10s. இப்ப போட்டவங்கள போடக்கூடாது. ஆல்ரெடி ஒருத்தரை போட்டுட்ட. அப்போ மீதி 3 பேர் தான் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும். 3 வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1s place. Only 2 ways will be left over. So அப்ப டோட்டலா 4 into 3 into 2. 24 ways. புரியுதாடா பசங்களா? அம்பட்டு தான். சரியா? Okay. How many 3-digit numbers are there with 3 in the unit place? 3 in the unit place. உனக்கு ஒன்று புரியுதாடா பசங்களா? 3 digit நம்பரை நீ ஃபார்ம் பண்ண போற. ஓகே. இங்க டிஜிட்ஸ் வந்து ஆப்ஷன்ல குடுக்கல. நம்மளுக்கு ஆப்ஷன்ல குடுக்கல. அப்ப மொத்தம் எவ்வளவு டிஜிட்ஸ் உனக்கு தெரியும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0. 10 டிஜிட் கிடையாது. டிஜிட்னா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கணும். 0ங்கிறது தான் டிஜிட். சரியா? மொத்தம் 10 டிஜிட் நம்ம கிட்ட இருக்கு. மொத்தமா நம்ம கிட்ட 10 டிஜிட்ஸ் இருக்கு. இதுல யூனிட் பிளேஸ்ல ஆல்ரெடி 3 இருக்கு. ஆல்ரெடி 3 இருக்கு. அப்ப யூனிட் பிளேஸ்க்கு ஒண்ணு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு தான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. 3ன்னு ஒருத்தர் தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல்ல. ரைட்? ஸோ அப்ப யூனிட் பிளேஸ்க்கு ஒரே ஒருத்தர் தான். அப்ப யூனிட் பிளேஸ வச்சு நம்ம பாதரே பண்ண தேவையில்ல. அப்ப யார மட்டும் தான் பார்க்கணும்? 100ஸையும் 10ஸையும் தான் செக் பண்ணணும். சரிடா பசங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் வித் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் வரலாம். ரிப்பீட்டேஷன் அலோடு. ஓகேவா? ரிப்பீட்டேஷன் அலோடா இருந்தாலும் இப்போ 100 பிளேஸ்ல யார் யாரெல்லாம் போடுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன சொல்வீங்க? மேம் 10 டிஜிட் போடலாம் மேம்.
இல்ல. அங்க தான் செக் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா, இப்போ நீங்க 100 பிளேஸ்ல ஒரு வேள 0ன்னு போட்டீங்கன்னா, இஃப் இட் இஸ் 100 ஸ்பேஸஸ் 0 இட் இஸ் நாட் 3 டிஜிட் நம்பர். இட் இஸ் 2 டிஜிட் நம்பரா மாறிரும். புரியுதாடா பசங்களா? உங்களுக்கு தெரியும் 0 முன்னாடி இருந்தா அதுக்கு வேல்யூவே இல்லன்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா? அப்ப 100 இது 0வா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ 100 பிளேஸ்க்கு எவ்ளோ டிஜிட் தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு? 9 பேர் தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க 10th பிளேஸ். இப்போ 10th பிளேஸ்ல 0 போடலாம். தப்பு கிடையாது. 103 இருக்கலாம். இட் இஸ் a 2 டிஜிட் நம்பர். 10th பிளேஸ் வந்து 0வா இருக்கலாம். தப்பு கிடையாது. அப்ப 10th பிளேஸ்க்கு நீங்க இந்த போட்ட நம்பரையும் கணக்குல வச்சு 10 பேர் போடலாம். 10 பேத்துல யார வேணாலும் போடலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ டோட்டல் எவ்வளோ? டோட்டல் 9 இன்டூ 10 இன்டூ 1. 3 போட்றாத மறுதாப்புல. அங்க ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ அந்த ஒரே ஒரு நம்பர் எவ்வளோ வேஸ் அத தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ இட் இஸ் 90 வேஸ். எவ்வளோ வேஸ்டா பசங்களா? 90 வேஸ்ல ஃபில் பண்ணலாம். செகண்ட் விஷயம். வித்தவுட் ரிப்பீட்டேஷன். வித்தவுட் ரிப்பீட்டேஷன்னா இது 1 இதுல 1 ஒரு டிஜிட் தான். அது ஃபிக்ஸ்டு. இப்போ வித்தவுட் ரிப்பீட்டேஷன் 100th பிளேஸ். 100th பிளேஸ் ஃபில்ட் இன் எவ்வளோ வேஸ்டா பசங்களா? ஃபில்ட் இன் மொத்தம் அதுல 9 வேஸ்ட் போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. இப்போ நீங்க திருப்பி கணக்கு பார்த்து சொல்லுங்க. இப்போ இப்போ நீ ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற. இப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அவ்வளோதான். மொத்தம் 10 டிஜிட் நான் எழுதிட்டேன். ஆக்சுவலி இங்க 3ய நீங்க ஆல்ரெடி போட்டுட்டீங்க. 3 ஆல்ரெடி போட்டீங்க. ஒருவேளை 100ல ஏதோ ஒரு நம்பர போடுறேன். 100ல ஏதோ ஒரு நம்பர போடுறோம். ஸோ விச் மீன்ஸ் 5 நான் போட்டிருக்கேன். 3 ஆல்ரெடி நீ லிஸ்ட்ல இருந்து தூக்கி இருக்கணும். ஓகே பிகாஸ் இட் இஸ் டெப்ரிடேஷன் நாட் அலோட். ரெப்பிட்டேஷன் அலோட் இல்லைனா 3 போட்டதை அங்க திருப்பி நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ 3 ஆல்ரெடி நீங்க தூக்கி இருக்கணும். அது போக இங்க ஏதோ ஒரு நம்பரை நீங்க போட்டிருப்பீங்க. லெட் இட்ஸ் பி 5. அப்ப மீதி எவ்வளவு நம்பர் தான் சாய்ஸ் இருக்கு? 1, 2, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எவ்வளவு மெம்பர்ஸ் சாய்ஸ்ல இருப்பான்? 8 மெம்பர்ஸ் சாய்ஸ்ல இருக்கும். ஓகே ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஓகே 10th place filled in 8 ways. ஓ சாரி. அப்படி பார்க்கும்போது இங்கேயும் 3ய நம்ம விட்டுருக்கணும்ல? மறந்துட்டேன். நம்ம 0 மட்டும் விட்டுட்டோம். அங்க என்ன பண்ணணும்? 3யும் விட்டுருக்கணும். மறந்துட்டோம். இங்க 3யும் விடணும். 100th பிளேஸ் ஃபில் பண்ணும்போது 3 அண்ட் 0வ விட்டுருக்கணும். சரிட்டா? ஆனா அதே மாதிரி 10th பிளேஸ் ஃபில் பண்ணும்போது 3 அண்ட் 100th பிளேஸ்ல போட்டவங்கள விட்டுருவீங்க. சரிங்களா? இப்போ மொத்தம் 8, 8 அப்போ டோட்டல் வேஸ் எவ்வளோ? டோட்டல் வேஸ் பார்த்தீங்கன்னா 8 into 8 into 1 that is 64 ways. மொத்தம் 64 ways இருக்கு. சரிடா பசங்களா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்பர். Find how many numbers are there between 100 and 500. Between 100 and 500 னா 100 500 வரக்கூடாது. ஓகேவா? between 2 from between 100 and 5 னா ஒரே நிமிஷம் இருங்க. 100 and 500 இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ 100ம் 500யும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எஸ். அதை விட்டுட்டு யார் வேணாலும். சரியா? எஸ். அப்போ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வித் டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4, 5 இவனை வச்சுட்டு மட்டும் சொல்லுங்க. சரியா? இஃப் ரிப்பீட்டேஷன் அலோடு. ஃபர்ஸ்ட் விஷயம் ரிப்பீட்டேஷன் அலோடு. ரிப்பீட்டேஷன் வந்தா ஒரு மாதிரி வரலன்னா ஒரு மாதிரிடா பசங்களா? ஸோ பார்த்து யூஸ் பண்ணி போடுங்க. சரியா? நீங்க கெஸ் பண்ணி போடுங்க. தப்பு கிடையாது. மொத்தம் எவ்வளோ டிஜிட்ஸ்? இது ஒரு 3 டிஜிட் நம்பர். ரைட்டா? ஓகே. இப்போ 100க்கும் 500க்கும் நடுவுல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் 100th பிளேஸுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் இருக்கும்? 100th பிளேஸ் ஃபில்ட் ஈக்குவல் டு எவ்வளோ வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? 0 வராது. 1 வரலாமா? போடலாம். 2 போடலாமா? போடலாம். 3 போடலாமா? போடலாம். 4 போடலாமா? போடலாம். 5 போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா 500க்குள்ள தான். 500க்கு மேல எல்லாம் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் 5. அப்போ 100 எவ்வளோ வேஸ்ல தான் ஃபில் பண்ண முடியும்? 4 வேஸ். ஓகே
நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் filled in. டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸ்ல இந்த 5ல யார வேணாலும் போடலாம். கரெக்ட்டா? இந்த 5ல யார வேணா போடலாம் பிகாஸ் ரிப்பீட்டேஷன் அலோவ்ட். ஸோ 5 வேஸ். ஓகே. மொத்தம் எவ்வளவு பிளேஸ்? 6 நம்பர் இருக்கா? 6 வேஸ். சரிடா பசங்களா? அண்ட் ஒன்ஸ் பிளேஸ் ஆல்சோ யார வேணாலும் போடலாம். இதுல இருக்கிற நம்பர்ல யார வேணாலும் போடலாம். ஸோ 6 வேஸ். அப்ப டோட்டலா எவ்வளோ? 4 into 6 into 6. That is 6 6 are 36, 36 into 4. 72, 72, it is 144. சரிடா பசங்களா? மொத்தம் 144 வேஸ். ஓகேங்களா? எஸ், தட்ஸ் இட். ஓகேவாடா பசங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி. கஷ்டப்பட்டு படிக்காத. சாரி. இதே கொஸ்டின் தானே இதுவும்? இல்ல. வேற கொஸ்டின். செகண்ட் ஒன் ரிப்பீட்டேஷன் நாட் அலோட். இந்த ரிப்பீட்டேஷன் நாட் அலோட் மட்டும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து போடுங்கடா பசங்களா. சம்டைம்ஸ் நானே ஏதாவது ஒன்று விட்டுருவேன். ஓகேவா? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி கேம். ஓகே. சி இதுக்கு இவ்வளோ போடுறேன். 3 டிஜிட்ஸ் தான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல 4 ஆப்ஷன் தான் இருக்கு. 4 பேர் தான். அது வேற எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸ்னா இப்போ நீங்க இங்க போட்டவரை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க நீங்க போட்டவரை யூஸ் பண்ண மாட்டீங்க. கரெக்டா? மொத்தமா 6 வேஸ் இருக்கு. அதுல இங்க போட்ட இப்ப ஏதாவது ஒரு 1 நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப இந்த 1 போக எத்தனை நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5. 5 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 5 வேஸ நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிடா பசங்களா? இப்போ இப்போ நான் இங்க 1 போட்டுட்டேன், இங்க 0 போட்டுட்டேன். அப்ப மீதி இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஆல்ரெடி 2 பேரும் யூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அது போக இன்னும் 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் கண்டைன்ஸ் only 4 ways. சரிங்களா? அப்போ டோட்டலா 5 into 4 into 4. 4 4s are 16. 16 into 8, it is 80 ways. That's it, pasangla. Okay. How many 3-digit odd numbers can be found by using this? First one, repetition not allowed. Repetition இல்லாததா first போட சொல்றாங்க. Not allowed. எத்தனை 3-digit number? ஓகே. ஆட் நம்பரா இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு நம்பர் ஆட் நம்பரா இல்லையான்னு லாஸ்ட் நம்பரை பார்த்து தான் கண்டுபிடிப்போம். அதாவது இந்த நம்பர் கரெக்டாடாப்பா? இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து ஆட் நம்பர்ஸா இருந்தா இட் வில் பி ஆட் நம்பர். ஸோ இப்போ வந்து நீ லாஸ்ட்ல இருந்து போனாலும் சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து போனாலும் சரி, இஷ்டம்டா பசங்களா. ஓகேவா? நான் எதுவும் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். ஓகே. யூ கேன் கோ வித் ஒன்ஸ்ல இருந்து 100 போனாலும் சரி. ஒன்ஸ் டிஜிட். இப்போ 1 டிஜிட்ஸ்க்கு என்னென்ன அலோ இருக்கு? 1க்கு பாத்தீங்கன்னா 1 1 போடலாம், 3 போடலாம், ஆர் 5 போடலாம். கரெக்டா? இந்த 3 பேத்துல யாராவது போடலாம். ஸோ 3 வேஸ் இருக்கு. 3 வேஸ் தான். அதை தாண்டி நீங்க யூஸ் பண்ண முடியாது. ரைட்டா? எஸ். நெக்ஸ்ட் டென்ஸ் டிஜிட். ரிப்பீட்டேஷன் நாட். இதுல வந்து யாரோ ஒருத்தரை நீ போட்டுட்ட. சப்போஸ் நான் 3 போட்டுட்டேன். அப்ப டென்ஸ் டிஜிட்டுக்கு இதுல யார் வேணா இருக்கலாம். மொத்தம் 5 பேர் போடலாம். 5 வேஸ் இருக்கு. 5 வேஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஹண்ட்ரட்ஸ் டிஜிட். இப்போ ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நான் 3 போட்டுட்டேன். அப்ப டென்ஸுக்கு நான் 0வே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் தான் இருப்பாங்க. அப்ப 4 வேஸ்ல தான் ஃபில் ஆகும். Okay, so what is your total answer? Your total answer will be 3 into 5 into 4. So 20, 60 ways.
இப்போ டென்ஸ் பிளேஸுக்கு நான் என்ன சொன்னேன்? ஓகே சாரி. 4 வேஸ் தான் இருக்கணும். சரியா? ஏன்னா, டென்ஸ்ல பார்த்தோன்னா, இப்போ இங்க ஒண்ணு போட்டிருப்பாங்க, இங்க ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுதானே இங்க மிஸ் ஆகணும். ஓகே. எப்பவுமே ஆர்டர் வைஸே போட்டுக்கோ. சரியா? எப்பயுமே ஆர்டர் வைஸே போட்டுக்கோ. இல்லன்னா, அது இந்த மாரி தான் குழம்பும். இப்படி போயிட்டா மாறிடும். ஸோ 100 டென்ஸ் அப்படி ஃபில் பண்ணா தான் கரெக்ட்டா வரும். ஆனா, ஒன்ஸுக்கு இங்க 3 சாய்ஸ் தான். அது வேற ஒண்ணும் பண்ண முடியாது. வி ஹேவ் ஒன்லி 3 வேஸ். ஓகே. ஒன்ஸ மாத்த முடியாது. ஓகேவா? இப்போ ஒன்ஸ ஏதோ ஒரு நம்பர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். 100ஸ் பிளேஸ். ரைட்டா பசங்களா? ஸோ 100ஸ் பிளேஸ் எப்படி ஃபில் பண்ணலாம்? ஆல்ரெடி 0 எடுத்துக்க கூடாது. அது போக 3யும் எடுத்துக்க கூடாது. அப்ப 100 பிளேஸுக்கு 4 வேஸ் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப 10ஸ் வேஸுக்கு யோசிச்சு பாருங்க. 10ஸ் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா, 0 எடுத்துக்கலாம். 0 எடுத்துக்கலாம். 3 எடுத்துக்க கூடாது. 0 எடுத்துக்கலாம். அப்ப 100 பிளேஸ்ல இப்ப நான் யாரோ ஒருத்தர போட்டுட்டேன். சப்போஸ் 2 போட்டுட்டேன். அப்ப எவ்வளோ வேஸ் தான் இருக்கு? 4 வேஸ் தான் இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டேஷன் நாட் அலோவ்ட் இல்ல. ஸோ 100 பிளேஸ்ல போடுறவங்களையும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்படியே நான் மைனஸ் பண்ணாம போட்டுட்டேன். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 3 into 4 into 4. That is 1648 ways. சரிடா பசங்களா? எஸ். செகண்ட் வந்து ரிப்பீட்டேஷன் அலோவ்டு. இதுக்கு 3 வேஸ் தான். சரியா? ரிப்பீட்டேஷன் அலோவ்ட்னா இதுல மொத்தம் இருக்கிறது 6 பேரு. ஆனா அதுல 0 யூஸ் பண்ண முடியாது. 5 பேர். ஆனா இங்க 6 பேர் கூட யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ அப்போ டோட்டல் வேஸ் என்னது? யுவர் டோட்டல் வேஸ் வில் பி 5 into 6 into 3. That will be 5 3s are 15. 15 into 16 90. 90 ways. ஓரளவுக்கு புரிஞ்சுதாடா பசங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ யூ ஆர் ரெடி டு டூ திஸ். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ரிப்பீட்டேஷன் அலோடு. சரியா? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். ஓகே. இந்த அட்லீஸ்ட்க்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன். ஓகே. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் அலோட். ரிப்பீட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒன். சரி ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 9999 கவுண்டிங் நம்பர் பிட்வீன் 999 அண்ட் 10,000 அப்படின்னா அவன் வரமாட்டான். தட் மீன்ஸ் 1000ல ஸ்டார்ட் பண்ணி 49 வரைக்கும் 49 வரைக்கும். சரியா? மொத்தம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு? அப்போ ரெப்பிட்டேஷன் வச்சு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு? யூ கேன் கவுண்ட் இட் ரைட். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு யார் யாரெல்லாம் வரலாம்? யார் வேணாலும் வரலாம். 0 மட்டும் போடக்கூடாது. 0 மட்டும் போடக்கூடாது. அப்போ 9 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மொத்தம் எவ்வளோ டிஜிட்ஸ்டா பசங்களா? 10,000 அப்படின்னா வி ஷுட் ஹேவ் 4 டிஜிட்னு நினைக்கிறேன். 4 டிஜிட்ஸ். ஓகேவா? இப்போ 4 டிஜிட்ஸ்னா இதுக்கு 10 பேர்லாம், இதுக்கு 10 பேர் வரலாம், இதுக்கும் 10 பேர் வரலாம். ரெப்பிட்டேஷன் அலௌடு. ஸோ இப்போ டோட்டல் வேஸ் வந்து 9 into 10 into 10 into 10. That is 9,000 numbers are there. ஓகேங்களா? மொத்தமா 9,000 நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? எஸ். ஏன்னா உனக்கே தெரியும் மொத்தமா இருக்கிறது 9,999. அதுல 999 போச்சுன்னா 9,000 நம்பர்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மொத்தமா எல்லா ரிப்பீட்டேஷனையும் வந்து சொல்றேன். 1 கிடையாது, 2 கிடையாது. மொத்தம் 4 டிஜிட் கூட ரிப்பீட் ஆகலாம். தப்பு கிடையாது. 4 டிஜிட் கூட ரிப்பீட் ஆகி வரத நான் இங்க கன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். ஒரு டிஜிட் கூட ரிப்பீட் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு 9 மெம்பர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு 9 மெம்பர்ஸ் தான். அது ஸ்ட்ரிக்ட். 0 வரக்கூடாது. ஆனா செகண்ட் பிளேஸுக்கு நம்மளுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த 10 பேர்ல 100ல ஒருத்தரை நீ போட்டுருவ. 100ல ஒருத்தரை போட்டது நீ யூஸ் பண்ண மாட்ட. அப்போ மீதி 9 பேர் தான் இருப்பாங்க. இங்க என்ன ஆகும்? இவங்க 2 பேர்த்த சூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப 8 பேர் தான் போடுவ. இங்க 7 பேர் தான். ஓகேவா? அப்ப டோட்டல் சாய்ஸஸ் எவ்வளோ? 9 into 9 into 8 into 7. ரைட்டாடா பசங்களா? So 9 9s are 81.
81 into 72. 5832 ways. No. தப்பா மல்டிபிள் பண்ணிட்டோமா? 9 into 9 into 8 into 7. 56க்கு 46ன்னு 42ன்னு சொல்லிட்டேனா? 4536. சரிடா பசங்களா? 4536. 4536 ways. ஓகே. இப்போ அட்லீஸ்ட் ஒன்னா ஒரு டிஜிட் ரிப்பீட் பண்ணலாம், 2 டிஜிட் ரிப்பீட் பண்ணலாம், 3 டிஜிட் ரிப்பீட் பண்ணலாம், 4 டிஜிட்ஸ் கூட ரிப்பீட் பண்ணலாம். யார் மட்டும் வர மாட்டான்? ரிப்பீட்டே ஆகாத நம்பர் இன்க்ளூட் கிடையாது. புரியுதா? அட்லீஸ்ட் 1 டிஜிட் ரிப்பீட்னா அப்போ 4 டிஜிட்ஸ் இருக்குன்னா அதுல 2 பேர் ரிப்பீட் ஆகலாம். அதாவது 2 பிளேஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா 3 பிளேஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம், இல்ல 4 பிளேஸ் கூட பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம். இதுல யார் இன்க்ளூட் ஆகல? சோ அப்ப இவன் சொல்றதுல யார் இன்க்ளூடே ஆகல? 4 பிளேஸ்லயே வேற வேற நம்பர் இருக்குல்ல, அது இன்க்ளூட் ஆகல. புரியுதா? அட்லீஸ்ட் 1 டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகணும்னா அப்போ 2 பிளேஸ்லயாச்சும் ஒரே நம்பர் வர மாதிரி இருக்கணும். அப்ப 4 பிளேஸ்லுமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கிறது இதுல இன்க்ளூட் ஆகாது. உனக்கு மொத்தமா 9000 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 4 பிளேஸ்மே டிஃப்ரெண்டா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 4536 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அட்லீஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? அந்த 9000ல இருந்து இவனை கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதாடாப்பா? ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ 4464 ways. Numbers, not ways, it is numbers. ஓகேங்களா? You should put numbers here. Numbers. இந்த 14, 15, 16லாம் இட் இஸ் 2 மார்க்ஸ்டா பசங்களா? ஸோ இந்த 12 அண்ட் 13, 10 வரைக்கும் முடிச்சிட்டோமா? 9, 10லாம் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ we will finish this stuff. முடிச்சிடலாம். So what is it happening பசங்களா? How many numbers are there from between 1 and 1000? அப்போ 1 and 1000 இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க. Which are divisible neither by 2 nor by 3. 2 ஆலே டிவைட் ஆகக்கூடாது, 3 ஆலே டிவைட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 ஆல டிவைட் ஆகிற ஃபர்ஸ்ட் மொத்தமா டோட்டல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலா எவ்வளவு நம்பர் இருக்கு? டோட்டலா 1000க்கும் 10,000க்கும் 1க்கும் 1000க்கும் நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ்ல இருக்கு பசங்களா? 998 நம்பர்ஸ் இருக்கு. மொத்தமா 999 நம்பர்ஸ் இருக்கு. அதுல 1 வரக்கூடாது. அப்போ 998 நம்பர்ஸ் இருக்கு. கரெக்டா? டோட்டலி there are 998 numbers between 1 and 1000. ஆமா தானே? ஓகே. இப்போ இதுல டிவிசிபிள் பை 2 கண்டுபிடிச்சுக்கோ, டிவிசிபிள் பை 5 கண்டுபிடிச்சுக்கோங்க. 2 பேத்தையும் ஆட் பண்ணி அவங்கள சப்ராக்ட் பண்ணிருங்க. சிம்பிள். ஓகேவா? ஏன்னா இதுவே வித்தியாசமான ப்ராசஸ் தான். சரியா? இப்போ டிவிசிபிள் பை 2 நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஏன்னா நாட் டிவிசிபிள் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் பசங்க. ஓகேவா? ஸோ டிவிசிபிள் பை 2 நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன பண்ணுவீங்க? இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ஸும் இருக்கு, 2 டிஜிட்டும் இருக்கு, 1 டிஜிட் நம்பரும் வரும். சரியா? அப்ப 100 பிளேஸ் 0வா இருக்க கூடாதுன்னா எந்த அவசியமும் இல்ல. 0வாவும் இருக்கும். ஏன்னா 3ங்கிறது ஒரு நம்பர் தான் பிட்வீன் 1 and 1000, பட் 100 பிளேஸ் 0, 10 பிளேஸ் 0. ஸோ இட் இஸ் அலோட் தேர். ஓகே. ஸோ இப்போ டிவிசிபிள் பை 2னா எவ்வளோ நம்பர்ஸ்? சரியா? யாரெல்லாம் டிவிசிபிள் பை 2? சப்போ இந்த 100ல 10 டிஜிட்ல யாரை வேணாலும் போடலாம். 10க்கும் அதே மாதிரி தான் 10 டிஜிட்ல யாரை வேணா போடலாம். ஆனா டிவிசிபிள் பை 2னா லாஸ்ட் டிஜிட்ல மட்டும் தான் என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்ப லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம், 0 இருக்கலாம். 5 பேத்துல யாராவது ஒருத்தர். அப்போ டோட்டல் வேஸ் எவ்வளோ? டோட்டல் நம்பர்ஸ் divisible by 2 is equal to 10 into 10 into 5, which is 500. 500. ஏன்னா 1000 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 500 பேர் நிச்சயமா 2 ஆல டிவைட் ஆகும். ஓகே. பாதிக்கு பாதி நம்பர் இட் இஸ் divisible by 2. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் divisible by 5 எவ்வளோ?
10 பேத்துல யார் வேணாலும் வரலாம். யார் வேணா வந்துக்கோ. எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு 0வா இருக்கணும். இல்லன்னா 5வா இருக்கணும். இந்த 2 பேர் தான் சாய்ஸ். அப்போ நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 5 எவ்வளோ? 200. 200. ஓகேவா? எஸ். இப்போ என்ன பண்ணலாம் பசங்களா? ஸோ தே ஆர் ஆஸ்க்ட் வாட்? நாட் டிவிசிபிள் பை 2 அண்ட் 5. ஓகேவா? 5 ஆலே டிவைட் ஆகக்கூடாது. ஸோ நம்பர்ஸ் நெய்தர் டிவிசிபிள் பை 2 நார் 5 அப்படின்னா மொத்தம் 998 நம்பர்ஸ் இருக்கு. அதுல 200 சப்ராக்ட் பண்ணும். அது போக 500 நம்பர்ஸ் சப்ராக்ட் பண்ணும். ஸோ 700 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 298 நம்பர்ஸ் இருக்கு. which are neither divisible by 2 nor by 5. ஒரே நிமிஷம் பசங்களா. ஸோ செக் வித் த ஆன்சர்ஸ் வெதர் திஸ் ஆன்சர் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ சாரிடா பசங்களா. இதை வந்துட்டு ஃபுல்லா போட்டா ஆன்சர்ஸ் வராது. ஸோ யூ ஹாவ் டு ஒவ்வொரு கேஸா எடுத்து எடுத்து தான் கண்டுபிடிக்கணும் போல. சரிங்களா? ஸோ ஒரு டிஜிட் தனியா, 2 டிஜிட் தனியா, 3 டிஜிட் தனியா, அந்த மாதிரி டிஜிட்ஸ் தான் கண்டுபிடிச்சு தான் கவுண்ட் பண்ண போல இருக்கு. வி டோட்டலி கவுண்டட் தெர் இஸ் சம் டிஜிட்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அவுட். இதுலேருந்து மிஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 டிஜிட் நம்பர், 1 டிஜிட் நம்பரை தனியாக கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 டிஜிட் நம்பர் 2 அண்ட் 5 டிவைட் ஆகாதவங்க எத்தனை பேர்? 2, 4. 2 போட 1 போடுறதுல 2 போடுறதுல 3 வரும். 3 வரும். ரைட்டா? 3 வரும். நெக்ஸ்ட் 4 வராது. 5 வராது. 6 வராது. 7 வரும். 8 வராது. 9 வரும். ரைட்? இந்த 3 நம்பர் தான் இருக்கு. கரெக்டாங்களா? ஸோ ஸோ தெர் ஆர் 3 numbers, 3 one digit number which are not divisible by 2 or 5. And 2 and 5 ஆல் டிவைட் ஆகாம இருக்கிறது 3 நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட் 2 digit number. You check for 2 digit number. 2 digit நம்பர்னா 2 நம்பர்ஸ் வச்சு பார்க்க போறீங்க. ரைட்டா? ஸோ இது 2 கேஸ். அதாவது 2 ஆலயும் டிவைட் ஆகாது, 5 ஆலயும் டிவைட் ஆகாது. அப்படி செக் பண்றதுக்கு பதிலா இவங்க 2 பேத்தாலையும் டிவைட் ஆகுறவங்கள இருந்து நீங்க சப்ராக்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ மொத்தமா 2 டிஜிட் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கு? எஸ், டோட்டலி ஹவு many 2 digits நம்பர்ஸ் ஆர் தேர்? ஸோ 90 2 digit நம்பர்ஸ் ஆர் தேர். கரெக்டடா பசங்களா? மொத்தமா 99 நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி 9 டிஜிட் போயிரும். ஸோ மொத்தமா 90 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? மொத்தமா 90 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. சரியா? ஸோ அதுல மொத்தமா 2 அண்ட் 5 2 பேத்தாலையும் டிவைட் ஆகுறவங்க எத்தனை பேர்? ஓகேவா? 2 பேத்தாலையும் டிவைட் ஆகுறவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா நோ. யூ டிவைட் பை 2 ஆல டிவைட் பண்றவங்க எத்தனை பேர்? 3 ஆல டிவைட் பண்றவங்க எத்தனை பேர்னே கவுண்ட் பண்ணலாம். சரி, 2 ஆல டிவைட் பண்றவங்க எத்தனை பேர்? ஸோ 10ன்னா 10 டிஜிட்ல யார் வேணாலும் போடலாம். அண்ட் இங்க ஒரு 2, 4, 6, 8, 5 5. ஓகேங்களா? ஸோ 50 நம்பர்ஸ். ஸோ டிவிசிபிள் பை 2 வந்து 50 நம்பர்ஸ். 50 நம்பர்ஸ். எஸ். ஸோ டிவிசிபிள் பை 5 வந்து எவ்வளோ டிஜிட் நம்பர்ஸ்? ஒரு 20 நம்பர்ஸ் இருக்கு. 20 numbers which are divisible by 5. அப்ப டோட்டலி
போத் ஆர் இன்க்ளூசிவா? ஐயோ! இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சாரி போத் ஆர் இன்க்ளூசிவ்னா 1 அண்ட் 1000 இன்க்ளூட் பண்ணும். மறந்தே போயிட்டோம் பாருங்க. எஸ். ஸோ வென் யூ இன்க்ளூடட் அப்படி பார்த்தாலும் நம்ம முன்னாடி போட்ட ஆன்சர் என்னது? ஓகே. ஸோ வென் யூ இன்க்ளூடட் தேர் ஆர் 4 நம்பர்ஸ்டா பசங்களா. 1ம் இன்க்ளூட் ஆகும். அண்ட் எங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸோ 2 டிஜிட் நம்பர் விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2 நாட் பை 5. 2 அண்ட் 5ஆல டிவைட் ஆகாது அப்படின்னா லாஸ்ட் நம்பர் பார்த்தா 2, 4, 6, 8ஆ இருக்கக்கூடாது. 5, 0வா இருக்கக்கூடாது. அதை தாண்டி என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்துட்டு யூ கான்ட் புட் 0 ரைட்? 0 போடக்கூடாது. மீதி 9 பேர் இருப்பாங்க. அப்ப மீதி 4 டிஜிட்ஸ் ஆன் திஸ் இஸ் 36 வேஸ் ரைட்டா? மொத்தம் 36 வேஸ்ல ஃபில் பண்ணலாம். அண்ட் 3 டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னா சேம் 9 பேர் போடலாம் ரைட்? இங்கேயுமே 10 பேர் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இங்க 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு விச் இஸ் 360 வேஸ். டன்னா? அப்ப டோட்டலா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 பிளஸ் 36 பிளஸ் 360 விச் இஸ் 400 வேஸ். ஓகேடா பசங்களா? எஸ். ஸோ நான் அத டிஸ்கஸ் பண்றேன். இதுல எது மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேங்களாப்பா? யாஹ்! ஸோ திஸ் ஒன் ஐ திங்க் யூ கேன் ஃபார்ம் இட் நினைக்கிறேன்டா பசங்களா. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ எவ்ரிவன் இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு கூடவே இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பாய் பாய்.